பாத்தீங்கன்னா சேவா தேசத்தாரும் இந்த தேதானுங்கிறவங்க யாரு? அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமா தெரிய வேண்டிய ஒரு நாடு. இந்த தேதான் தான் பைபிள்ல உள்ள தேதான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கிறதான சவுதி அரேபியா. அன்னைக்கு உள்ள தேதான் தேசம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சவுதி அரேபியா. ஏன்னா அந்த தேதான் தேசத்தினுடைய எல்லையை இன்னைக்கு வச்சு பார்த்தபோது அங்க என்ன இருக்குது? சவுதி அரேபியா இருக்கு. என்ன ஒரு பெரிய ஆச்சரியம் கேட்டீங்கன்னா, நீங்க இன்டர்நெட்ல கூட போய் தேதான் தேசம் எதுன்னு போட்டு பாருங்க, சவுதி அரேபியா தான் காட்டும். பைபிள் பிப்ளிக்கல் கண்ட்ரீஸ் மாடல்ல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா தேதான் தேசம்ன்றது சவுதி அரேபியா காட்டும். என்ன ஒரு பெரிய ஆச்சரியம்னா, இந்த சவுதி அரேபியா வந்து இந்த விஷயத்துல ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா போகும், இஸ்ரேலுக்கு ஆதரவா போகும் பைபிள் சொல்லுது. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 2600 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு சவுதி அரேபியா நிலைமை என்ன தெரியுமா? ஃபுல்லி சப்போர்ட் அமெரிக்கா தான். அவங்க ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டா தான் போவாங்க. எந்த நாடுகள் வந்தாலும், அதுவும் குறிப்பா ஈரானுக்கு அகைன்ஸ்டா என்ன செய்வாங்க? அவர்கள் போவாங்க. அதனுடைய மாற்றங்கள் தான் இப்ப சவுதி அரேபியா நடந்துட்டு இருக்கு. நீங்க பக்கத்து நாடு பார்த்துட்டு இருப்பீங்க. சவுதி அரேபியால திடீர்னு வான் எல்லையை இஸ்ரேலுக்கு ஓபன் பண்ணி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 70 வருஷமா இஸ்ரேலுடைய விமானம் சவுதி அரேபியா மேல பறப்பதுக்கு என்ன கிடையாது, பெர்மிஷனே கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலுக்கு போற ஒரு விமானம் சவுதி அரேபியா மேல பறக்கலாம்னு என்ன செஞ்சிருக்காங்க, ஒரு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுலயும் இந்திய விமானம் என்ன செஞ்சிச்சு, முதல்ல ஏர் இந்தியா விமானம் தான் பறந்து போயிருக்குது. அதோட கூட சவுதி அரேபியாவுக்கு நிறைய கிரீன் சிக்னல் இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க. கடைசி காலத்துல தேதா தேசம் இந்த சவுதி அரேபியாவோட ஒட்டி தான் யாரு இருக்கிறது? நீங்களா இருக்கிறீங்க.